Hi dear students, welcome to this class. நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷனில் பரிமாண பகுப்பாய்வினுடைய பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஆல்ரெடி we have seen two applications. பரிமாணங்களுடைய பயன்பாடுகளில் ரெண்டு பயன்பாடுகள் நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, ஒரு இயற்பியல் அளவை ஒரு அலகுமுறையிலேருந்து இன்னொரு அலகுமுறைக்கு மாற்றுறது. இன்னொன்று வந்து ஒரு சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா இல்லையா அப்படிங்கிற ரெண்டு பயன்பாடுகளை நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த மூன்றாவது பயன்பாடு, தேர்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரு இயற்பியல் அளவு மற்ற அளவுகளோடு எவ்வாறு தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்டாக இதை நம்ம பார்க்குறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டினை தவிர்த்து நீங்கள் இந்த லெசனில் வேறு கொஸ்டின்ஸை படிக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி ரெண்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கொஸ்டினையும் நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் நீங்கள் படிச்சிடணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ என்னோடய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு கொஸ்டினையும் தரவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் 50% சான்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டு கொஸ்டினையும் ரொம்ப தரவாக படிச்சுங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீட்லேயோ ஜேஇலையோ இல்லை எந்த எக்ஸாம்லேயுமோ கேட்கக்கூடிய இந்த மாடல் ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இயற்பியல் அளவு ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q இஸ் ரிலேட்டட் டு, இதில் ஒரே ஒரு லிமிட்டேஷன் சொல்லிடுறேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இயற்பியல் அளவு மேக்ஸிமம் 3 இயற்பியல் அளவுகளோடு மட்டும்தான் தொடர்படுத்த முடியும். அதுக்கு மேலே இயற்பியல் அளவுகளை நம்ம இதில் எடுத்துக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் 3 குவான்டிட்டிஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ Q1, Q2, Q3. ஸோ மொத்தம் இந்த இயற்பியல் அளவு Q ஆனது Q1, Q2, Q3யோடு எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது? ஹவு த ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q இஸ் ரிலேட்டட் டு அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் Q1, Q2, Q3. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனாக இருக்கா இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஜென்ரலாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, Q வந்து இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு Q1, Q2, Q3ன்னு எழுதிடுறோம், ப்ராடக்ட் ஆஃப் த 3 குவான்டிட்டிஸ். அதுக்கப்புறமா பவர் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு வேளை ரூட்டில் வரலாம், இல்லை ஸ்கொயரில் வரலாம், அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் பவரை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ABC அப்படின்னு வச்சுக்கிறோம், இல்லை XYZன்னு வச்சுக்கோங்க, எது கன்வீனியன்ட்டோ அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இதை ஈக்குவல்ட்டு என்ன போடுவோம், கான்ஸ்டன்ட் போடுவோம். கான்ஸ்டன்ட் K Q1 டு த பவர் ஆஃப் A, Q2 டு த பவர் ஆஃப் B, Q3 டு த பவர் ஆஃப் C எழுதிடுறோமா? ஓகே, எழுதிட்டு Q1உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? இது கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. ஸோ விட்டுறலாம். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Q1ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, Q2ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, Q3யோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? இது 3 பவர் வந்து ABC. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிலேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலாவை நீங்கள் எழுதிடணும். எழுதினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பவரை நீங்கள் மேலே எழுதிடுவீங்க இல்லையா? ஸோ அடுத்து பவரை உள்ளே கொண்டு வந்து ஏற்கனவே இங்கே டைமென்ஷனல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய பேசிக் டைமென்ஷன்ஸோட பவரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எம்மு, இதில் இருக்கக்கூடிய எம்மு, இதில் இருக்கக்கூடிய எம்மு மூணையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இப்போ என்ன பண்ணுவீங்க, பவரை ஆட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற எல்லு, இதில் இருக்கிற எல்லு, இதில் இருக்கிற எல்லு, ஸோ அந்த பவர்ஸையும் ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இதோட டைமு, இங்கே இருக்கிற டைமு, இங்கே இருக்கிற டைமு, அதோட பவர்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்கும் இல்லையா, இதுலேயும் எம் இருக்கும், எல் இருக்கும், டி இருக்கும், அதுக்கு பவர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எம்மோட பவரை இங்கே இருக்கக்கூடிய எம்மோட பவரோட ஈக்குவேட் பண்ணணும். இங்கே இருக்கிற எல்லோட பவரை இங்கே இருக்கிற எல்லோட பவரோட ஈக்குவேட் பண்ணணும். இங்கே இருக்கிற டைமோட பவரை இங்கே இருக்கிற டைமோட பவரோட ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிவிட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 3 ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் ABC வேல்யூஸ். அந்த ABC வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ப்ராப்பர் ரிலேஷன். கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தா கொஸ்டினில் அந்த கான்ஸ்டன்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கொடுக்கல அப்படின்னா டோன்ட் பாதர் அபவுட் இட், ப்ரொப்போர்ஷனாகவே எழுதிட்டு போயிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் மெத்தட் டு சால்வ் எனி ப்ராப்ளம். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் இதுதான் மெத்தட்.
கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை ப்ரொப்போர்ஷனில் எழுதிட்டு பவர்ஸ் போட்டுட்டு அதுக்குரிய டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் பவர்ஸை ஆட் பண்ணிவிட்டு பவர்ஸை லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற அந்த எம்எல்டி பவர் கரஸ்பாண்டிங் பவர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட். ஓகேவா? புரியுதா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா. இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு தனி ஊசல் இருக்குது, சிம்பிள் பெண்டுலம், ரைட்? இந்த சிம்பிள் பெண்டுலம் எதை பொறுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு தனி ஊசலானது அதனுடைய அலைவு காலம், அதோட டைம் பீரியட் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் இஸ் டிபெண்டிங் ஆன் த மாஸ் ஆஃப் த பாப், லெங்த் ஆஃப் த பெண்டுலம் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் தட் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு தனி ஊசலுடைய அலைவு காலம், தனி ஊசல் குண்டினுடைய நிறை, தனி ஊசலின் நீளம் அந்த இடத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது எனில் அலைவு காலத்திற்கான மதிப்பை பரிமாண முறையில் பெறுக. அப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் யூசிங் டைமென்ஷன் அனாலிசிஸ். இதுதான் கொஸ்டின். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டன்ட் கொடுத்துட்றாங்க. நமக்கு கான்ஸ்டன்ட் வந்து 2π அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நம்ம கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதில். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க குவான்டிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Q வந்து இதை நீங்கள் மைண்டில் வச்சா போதும். Q வந்து T டைம் பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம். Q1 என்ன, மாஸ் நிறை. Q2 என்ன, length of the pendulum L. Q3 என்ன, that is acceleration due to gravity. இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதோட டைமென்ஷன் ஃபார்முலா பக்கத்தில் எழுதிருங்க. என்னது இதோட டைமென்ஷன் ஃபார்முலா? இப்போ டைம் பீரியடுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா m0 L0 T⁻1. டைம் பீரியட் தானே, அப்போ டீக்கு மட்டும் தான் டைமென்ஷன், மற்றதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ பவர் 0 போட்டுக்கிறோம். அடுத்தது மாஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா m மட்டும் வரும், m⁻1. ஸோ மீதி L கிடையாது, T கிடையாது. ஸோ பவர் 0 போடுங்க. அதே மாதிரி Q2வை பொறுத்த வரைக்கும் m0 லெங்க்த்து மட்டும் உண்டு, T0. அதே மாதிரி Q3 பார்த்தீங்கன்னா Q3யோட டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஆக்சலரேஷனுக்கான டைமென்ஷன் போட்டிங்கன்னா LT⁻−2. ஸோ m⁻0 L⁻1 T⁻−2. ஓகேவா? ஸோ மூணுத்துக்கு நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா யூ கேன் கெட் த ரிசல்ட். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பிரஷன் என்ன எழுதுவோம்? Q ப்ரொபோர்ஷனல் டு Q1 பவர் A, Q2 பவர் B அண்டு Q2 பவர் Q3 பவர் C இப்படி எழுதிடுவோம். அப்போ Qங்கிறது இங்கே என்ன? இட் இஸ் நத்திங் பட் யுவர் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் பவர் A, லெங்க்த் பவர் B, G பவர் C. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ T இஸ் ஈக்குவல் என்ன போடுவீங்க? கான்ஸ்டன்ட் இன்ட்டு m டு த பவர் ஆஃப் A, L டு த பவர் ஆஃப் B, G டு த பவர் ஆஃப் C. ஓகேவா? நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா இப்போ எல்லாத்துக்கும் எழுதிட்டோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Tயோட டைமென்ஷன் வந்து என்ன இப்போ? ஓகே, Tயோட டைமென்ஷன் எஸ் m0 L0 T1 that is equal to constant has no dimension விட்டுறலாம். m பவர் Aனா m⁻1 L0 T0 to the power of A into L பவர் B that is m0 L1 T0 to the power of B into m0 L1 T to the power of -2. This is the dimension for acceleration due to gravity. அதோட பவர் வந்து C. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பவரை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? m பவர் A, மீதி எல்லாம் 0, L0 T0. ஓகே, இங்கே என்ன வரும்? m0 L பவர் B T0. ஓகே, இங்கே என்ன வரும்? m0 L பவர் C T பவர் -2C. am I right? ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே A, இங்கே 0, இங்கே 0. அப்போ வெறும் என்ன வரும்? m பவர் A மட்டும்தான் வரும். L பொறுத்த வரைக்கும் 0 B C. அப்போ என்ன வரும்? B ப்ளஸ் C. ஓகே, T பவர் 0 0 -2C. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? m0 L0 T1. ஓகே, ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பவர்ஸை ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணுங்கள். எம்மோட பவர் A, அப்போ இங்கே எம்மோட பவர் 0. அப்போ A ஈக்குவல் டு 0. அடுத்தது B ப்ளஸ் சியோட வேல்யூ வந்து எதோட பவர்? எல்லோட பவர். இங்கே எல்லோட பவர் வந்து 0. அடுத்தது
டீயோட பவர் -2c, இங்கே டீயோட பவர் வந்து 1. அப்போ இதில் நம்ம c கண்டுபிடிச்சலாமா? c வந்து -1/2. ஸோ ஏக்கு வேல்யூ கிடச்சிருச்சு, சிக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. Then you have to find out the value of b. So b, c ஓட வேல்யூ -1/2 equal to 0. Therefore b is equal to 1/2. So b ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. So a is 0, b is half, c is -half. Substitute here. So t is equal to constant into m power 0, a0, l power b, b is 1/2. Then g to the power of -1/2, c ஓட வேல்யூ -1/2. So anything power 0 is 1. So m power 0 1. So அதை விட்டுறலாம். So t is equal to constant ஓட வேல்யூ என்ன? 2 pi. l power halfங்கிறது root of l. அதே மாதிரி இந்த g power half கீழே கொண்டு வந்துட்டா -half become +half. அப்போ என்ன வந்துடும்? g power half வரும்போது root of g ன்னு வருமா? Therefore that is equal to 2 pi into root of l by g. So this is the expression for time period of the simple pendulum. So எவ்வளவு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. ஸோ என்ன குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த குவான்டிட்டிக்கு உரிய டைமென்ஷனல் ஃபார்முலா முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபார்முலா இது, அதுக்கு உரிய குவான்டிட்டிஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் ஃபார்முலா கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் த ரிசல்ட். ஓகே, ஸோ இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியுது பாருங்கள். we started with the time period of the simple pendulum depends on the mass. m அதோட தொடர்பில் இருக்குன்னு ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எல் அண்டு ஜி அண்டு இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாப். ஊசல் குண்டினுடைய நிறையை சார்ந்தது அல்ல, அது வந்து நமக்கு ஃபார்முலாவில் வரலங்கிறதுனால எம்ஐ சார்ந்தது அல்லங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் புரியுதா? நல்லா புரியுதா? எஸ், பார்த்துக்கோங்க. இன்னொரு ப்ராப்ளம் புக்கில் எக்ஸசைஸில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னால், ஒரு இழுத்து கட்டப்பட்ட கம்பியினுடைய அதிர்வெண் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ ஸ்ட்ரெச்டு வயர் டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நீளம், அந்த கம்பியினுடைய அதிர்வடையும் கம்பி பிரிவினுடைய நீளம். ரெண்டாவது வந்து இழு விசை எஃப் டென்ஷன். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது மாஸ் பர் யூனிட் லெங்த், ஓரளவு நீளத்திற்கான நிறை. இந்த 3 காரணிகளையும் சார்ந்திருந்தால் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த அதிர்வெண்ணானது நியூ ப்ரொபோர்ஷனல் டு 1/L இன்டு ரூட் ஆஃப் எஃப் டிவைடட் பை எம் அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. காட் இட்? ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். லெட் அஸ் see. ஸோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதே தான் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு Q என்ன? இதுதான் உங்களுக்கு ஜென்ரல் ப்ரொசீஜர். Q என்ன? Q வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனல் ஃபார்முலா போடுங்க. ஃப்ரீக்வன்சிங்கிறது அலைவு காலத்தினுடைய தலைகீழ் மதிப்புங்கிறதுனால m0 L0 t to the power of -1. ஓகே, அதை மட்டும் கரெக்டாக எழுதிருங்க. அடுத்தது லெங்த் இருக்கா? அப்போ Q1 என்ன? Q1 வந்து லெங்த்து. இப்போ லெங்த்துக்கான டைமென்ஷன் நமக்கு தெரியும். ஸோ m0 L1 t0. ஓகே, அடுத்தது Q2 என்ன? Q2 வந்து ஃபோர்ஸ், விசை. விசையினுடைய பரிமாணம் என்ன? ml t to the power of -2. அடுத்தது இங்கே வந்து Q3. இது மட்டும் கொஞ்சம் முக்கியமாக கவனமாக பார்த்துங்க. இங்கே வெறும் மாஸ்ன்னு கொடுக்கல, மாஸ் பர் யூனிட் லெங்க்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. மாஸ் பர் யூனிட் லெங்க்த்து ஓரளவு நீளத்திற்கான நிறைன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா ml பவர் -1 t to the power of 0. ஓகேவா? m1 எல் மேலே போச்சுன்னா எல் பவர் மாஸ் பர் யூனிட்ல வெறும் மாஸ் போடக்கூடாது, மாஸ் பர் யூனிட் லெங்க்த்துன்னு கொடுத்ததுனால எல்லுக்கான பரிமாணமும் அங்கே வரும். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணிடலாம்? Q ப்ரொபோர்ஷனல் டு டைரெக்டாக எழுதிடலாம். Q1 to the power of A, Q2 the power of B, Q3 the power of C. அவ்வளோதான்ப்பா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Q வந்து என்ன? ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் m0 L0 t பவர் -1. கான்ஸ்டண்ட்டை பற்றி வி டோன்ட் பாதர் அபவுட், ஏன்னா அவங்களே வந்து ப்ரொபோர்ஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டுக்கு மாற்ற வேண்டாம், ஈக்குவல்ட்டுக்கு மாற்ற வேண்டாம். Q1 பவர் A. வாட் இஸ் யுவர் Q1 பவர் A? எஸ், m0
L1 T0 to the power of A into Q2 ml T power minus 2 to the power of B into Q3 m1 L to the power of minus 1 T0 power C, that is equal to, இப்போ ஏயை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா m power 0 L to the power of A T0 into m power B L power B T power minus 2B, ரைட்? பவரை உள்ளே கொண்டு வந்துட்டோம். இங்கே m power C L power minus C T0, ரைட்? ஓகே, இப்போ சரியாக பாருங்கள், A into 1 A, இதெல்லாம் 1 1, இதெல்லாம் என்னது 1 1, ஸோ 1 into B B, 1 into B B minus 2B, இங்கே 1 into C C minus 1 into C minus C, கரெக்ட். ஸோ எம்மை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m பவர் என்ன வரும் 0 B, இங்கே வந்து C, அப்போ B plus Cயா, ஓகே. L பொறுத்த வரைக்கும் இங்கே A B இருக்குது, இங்கே C இருக்குது, அப்போ A plus B A plus B minus C, ஓகே. அடுத்தது டைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்குது minus 2Bன்னு கிடைக்குது, minus 2B, ஓகே. இங்கே வந்து 0, இங்கேயும் 0, that is equal to, நமக்கு என்ன இருக்குது இங்கே லெஃப்ட் சைடு m0 L0 T power minus 1, ஓகே. இப்போ பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து B plus Cயோட வேல்யூ என்ன கிடைக்கும், B plus C, எம்மோட பவரை ஈக்குவேட் பண்ணும்போது B plus Cயோட வேல்யூ வந்து 0வா. அடுத்து எல்லோட பவரை யூஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவேட் பண்ணும்போது A plus B minus Cயா, தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வரும் 0. அடுத்தது டைமோட பவர் minus 2B, இங்கே டைமோட பவர் minus 1, ஓகே. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2B is equal to 1, therefore B is equal to 1/2வா, ஸோ B கிடச்சிருச்சு. Bயை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/2 plus C equal to 0, therefore C equal to minus 1/2, ரைட்? ஸோ B கிடச்சிருச்சு, C கிடச்சிருச்சு, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், A கண்டுபிடிக்கணும். ஸோ A is equal to, இது ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா C மைனஸ் Bன்னு ஆயிரும். Cயோட வேல்யூ minus 1/2, Bயோட வேல்யூ 1/2, ஸோ minus 1/2 minus 1/2 ஆட் பண்ணிங்கன்னா minus 1, ஸோ Aயோட வேல்யூ வந்து minus 1. இப்போ you can substitute the values, yes. So Q, so now your, what is your Q? Q is your frequency, right? So the frequency is proportional to, இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ frequency is proportional to, ஃபஸ்ட்டு எதை எடுத்துருக்கோம் எல்லா, ஸோ L பவர் A, அடுத்தது ஃபோர்ஸ் பவர் B, அடுத்தது வந்து மாஸ் பர் யூனிட் லெங்க்த்து இல்லையா, இதோட பவர் வந்து C. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ frequency proportional to L power A, what is A? A is minus 1, okay. அடுத்தது this quantity mass per unit length, இதை வந்து mனே வச்சுக்கேன். டைமென்ஷனுக்காக நான் வந்து மாஸ் per unit இது போட்டேன், இங்கே வந்து mனே வச்சுக்கேன். B force power, what is your B? B is half 1/2 into mass C, C ஓட வேல்யூ minus 1/2, therefore frequency proportional to L power minus 1ங்கிறது 1/L, ரைட்டா? F power halfங்கிறது root F, M power minus half கீழே கொண்டு வந்தால் root of M, therefore your frequency nu is proportional to 1/L into square root of T/M அப்படின்னு மாறிடுது, okay. So this is your expression for this problem. So ரெண்டு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு கொஸ்டின்லையுமே we followed the same procedure. இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த குவான்டிட்டி கொடுத்து மற்ற குவான்டிட்டிஸை எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் கூட நம்ம அதற்கான எக்ஸ்பிரஷன், அதற்கான ரிலேஷனை வந்து கரெக்டாக வந்து யூஸிங் த டைமென்ஷன் அனாலிசிஸ் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எந்த ஃபார்முலாவையும் நம்ம கொண்டு வந்துட முடியும், ஓகேவா? ஸோ
with this we are going to wind up the first lesson and finally இந்த டைமென்ஷன் அனாலிசிஸோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன வரம்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் கான்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து மதிப்புகளை பெற முடியும். இப்போ பை ஆயிலர் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சைன் காஸ் டேன், அதே மாதிரி லாகரதமிக் ஃபங்க்ஷன், அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இதில் பயன்படுத்த முடியாது. அப்புறம் இதுக்கு மேக்ஸிமம் என்ன சீலிங் வச்சுருக்கோம், 3 அளவுகள் தான் மேக்ஸிமம் இதில் தொடர்படுத்த முடியும். 3 அளவுகளுக்கு மேலே வந்தால் இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் பரிமாண முறையினுடைய அந்த பகுப்பாய்வினுடைய வரம்புகளில் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் ஃபார் த செகண்ட் லெசன் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ we discuss first all the concepts, அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்ளம்ஸுக்கு போகலாம். இப்போதைக்கு நம்ம கான்செப்டை மட்டும் கவர் பண்ணலாம். ஸோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் லெசன். ஸோ தேங்க்யூ, கீப் வாட்சிங்.